பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மிகவும் நேசித்த குடும்பம் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு. லாசரு மரித்து போகிறான். இந்த செய்தி அறிந்து 3-4 நாட்கள் கழித்து இயேசு இங்கே வருகிறார். மார்த்தாள் வந்து சந்திக்கிறாள். இயேசு மார்த்தாள் இடத்திலே சொல்லுகிறார், நீ போய் மரியாளை அழைத்து கொண்டு வா என்று. மரியாள் வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அவளுக்கு ஆறுதல் சொல்ல யூதர்கள் அவள் வீட்டுக்கு வருகிறார்கள். இப்பொழுது மார்த்தாள் மரியாள் காதிலே வந்து சொல்லுகிறாள், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். மரியாளை ஏன் அப்படி கூப்பிடுகிறார் என்றால், இந்த மரியாள் அவர் பாதத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டவள். 1000 காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து அதையே தங்கள் வாழ்க்கை என தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய அழுகை அற்புதமாய் மாறும். இங்கே யூதர்களெல்லாம் வந்திருந்தது மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல. இப்பொழுது மரியாள் எழுந்து புறப்பட்ட போது யூதர்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டார்கள் தெரியுமா? இவ எங்க போறா தெரியுமா? அற்புதத்தை நோக்கி போகிறாள் என்று அல்ல, அழுவதற்காக போகிறாள். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அநேகர் பார்வையில் அப்படிதான் இருக்கும். அவள் அங்கேயே போறா, அவள் அழுறதுக்கு தான் போறா, அவள் இந்த சூழ்நிலையிலே போறா, இவ கண்டிப்பா அழதான் போறா. எனவே அவளுக்கு பின்னாக மீண்டும் அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அல்லது அவள் அழுகிறதை பார்க்கும்படி அல்லது அவளோடு கூட அழும்படியாக இந்த யூதர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? வீட்டிலே அவளோடு கூட யூதர்கள் அழுதார்கள், ஆறுதல் சொல்லி அழுதார்கள். பொதுவாகவே அப்படிதானாங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகும்போது அவங்க நமக்கு முன்பாக அழும்போது நமக்கும் கண்ணில் கண்ணீர் வரும். இங்கே யூதர்களும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 33வது வசனத்தில் அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து 35 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாதமே தஞ்சம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன் அழுகையை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, உன்னோடு கூட அழுகிறவர். நீ அழுகிறதை யார் யார் கண்டார்களோ அத்தனை கண்களுக்கு முன்பதாக இந்த அழுகை அற்புதமாய் மாறும் என்பதற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். அப்படிதான் இங்கே நடக்கிறது. கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மகிமையான அற்புதத்தை செய்கிறார். இதனால என்னானது தெரியுமா? ஆறுதல் சொல்ல அழ வந்த யூதர்கள் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது 45வது வசனத்தில், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். தேவ சமூகம், ஆண்டவருடைய பாதம், இதுவே தஞ்சம், இதுவே என் வாழ்க்கையில் நல்ல பங்கென்று தெரிந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்களுக்கு இன்னைக்கு அநேகர் ஆறுதல் சொல்ல உதவி செய்ய தேவைப்படலாம். ஆனால் நாளை இது அப்படியே மாறப்போகிறது. எப்படி மாறப்போகிறது தெரியுமா? யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வர்றாங்களோ அத்தனை பேரும் உங்களிடத்தில் இயேசு வந்து செய்கிற காரியத்தை கண்டு விசுவாசம் உள்ளவர்களாக போகிறார்கள். இதை விசுவாசத்தோடு நம்பி ஆமேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்த மரியாளிடத்தில் இயேசு வந்திருந்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவே வருவார், அற்புதம் செய்வார். நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அழுகை அற்புதமாய் மாற்றுகிறவரே, எங்களுக்கு உங்கள் பாதமே தஞ்சம் என உங்கள் சமூகத்தை விட்டு மட்டும் விலகாமல் காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.